இது மகன் என்று சொல்வதா? பெண்ணுக்கு என்ன இருக்கிறது? அது அவளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாரிய சொத்து ஒன்றுமே கிடையாது. ஆணவனுக்குத்தான் கல்யாணத்தில் 2 செலவு, ஒன்று வலிமாவு செலவு, இன்னொன்று மகச் செலவு. இது ஆணவன் செய்ய வேண்டியது. இவைகள் எல்லாம் பெண்ணின் மீது சுமத்தாட்டப்பட்டது. மொத்தமாக உலகத்தில் எந்த சமுதாயத்திலும் இல்லாத மிக மோசமான பிழையான கலாச்சாரத்தை இந்த கிழக்கு வாழ் முஸ்லிம்கள் நாங்கள் வைத்திருக்கிறோம். இதை கருவோடு ஆற்றிவிட வேண்டும். அப்போதுதான் நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருப்போம். எனவே அன்புக்குரிய சகோதரனே, அல்லாஹ் கூறுகின்றான், தலாக் சொல்லப்பட்ட பெண்ணாக இருந்தால் கூட உங்களுடைய சொத்திலிருந்து அவர்களுக்கு வீடு கொடுப்பதை விட்டும், அதாவது வீடு கொடுங்கள், அதை விட்டு வெளியேற்றி விட வேண்டாம். சிலர் சொல்வார்கள், மிக மோசமான பிழையான கலாச்சாரத்தை இந்த கிழக்கு வாழ் முஸ்லிம்கள் நாங்கள் வைத்திருக்கிறோம். இதை கருவோடு ஆற்றிவிட வேண்டும். அப்போதுதான் நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருப்போம். எனவே அன்புக்குரிய சகோதரனே, அல்லாஹ் கூறுகின்றான், தலாக் சொல்லப்பட்ட பெண்ணாக இருந்தால் கூட உங்களுடைய சொத்திலிருந்து அவர்களுக்கு வீடு கொடுப்பதை விட்டும், அதாவது வீடு கொடுங்கள், அதை விட்டு வெளியேற்றி விட வேண்டாம். சிலர் சொல்வார்கள், ரசூலுல்லாஹ் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருந்தார்களா? இதுக்கு எங்கேயும் ஆதாரம் கிடையாது. முதலாவது, ரசூலுல்லாஹ் ஹதீஜா ரலியல்லாஹு வீட்டில் இருந்தாங்கன்றதுக்கு ஆதாரம் இல்லை. ஒரு வாதத்திற்கு இருக்கென்று வச்சுக்கோங்க, ஒரு வாதத்திற்கு இருக்கென்று வச்சுக்கோங்க. ஹதீஜா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிக்கும்போது வயசுக்கு 25. அன்னரம் ரசூலுல்லாஹ் ஹதீஜா நாயகி இஸ்லாத்திலேயா, முகமது நபிகார் நபியா? இதை கொண்டு வந்து ஆதாரம் காட்டினார். இது எவ்வளவு பெரிய அறிவின் உச்சக்கட்டம். இன்னும் சிலர் சொல்வார்கள், அது இல்ல, அவர் ஹதீஜா இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு இருந்தாங்க. இஸ்லாம் மக்காவிலேயே ரசூலுல்லாஹ் ஹதீஜாவை இழந்து விட்டார்கள். ஆமுல் பீல் என்று சொல்வோம். ஆமுல் பீல் அல்ல, ஆமுல் ஹுசுன், கவலைக்குரிய வேண்டும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போனார்கள். அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை மக்காவிலே வந்து விட்டார்கள். மக்காவிலே இருக்கக்கூடிய காலத்தில் திருமணத்தோடு இறங்கிய சட்டம் எதுவுமே வரவில்லை. திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் வரவில்லை. இது எப்படி இருக்கு தெரியுமா? சாராயம் குடிக்கிறது அல்லாஹ் ஹராமாக்கி இருந்தான் என்று ஒருவன் சொன்னால், சாபாக்கள் மக்காவிலே சாராயம் குடிச்சுக்கிட்டாங்க இருந்தாங்க என்றால், அதை வச்சுக்கிட்டான் குடிக்கணும் என்று சொன்னால் என்ன செய்யலாம்? இல்ல, அது ஆரம்பத்தில் இருந்துதான் புறவாது மாற்றப்பட்ட அப்படித்தான் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. அது ஆதாரமாக மாட்டாது. இருந்தாலும் அல்லாஹ் என்ன கூறுகிறான், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், யாருக்கு மீது என்ன சுமத்தாட்டப்பட்டது, ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்தில் உருவாக்கினார்கள். இன்னும் சிலர் சொல்வார்கள், பாத்திமாவினுடைய வீட்டில்தான் அலி ரலியல்லாஹு இருக்கிறார்களா? இந்த ஹதீஸை நாம் காணவில்லை. பாத்திமா ரலியல்லாஹு வீட்டில்தான் அலி ரலியல்லாஹு அவர்கள் சீதனம் தாங்கி இருந்தார்கள் என்ற மாதிரி ஒரு ஹதீஸை சொன்னார்கள். இப்படி ஒரு ஹதீஸை காணவில்லை. இன்னொன்று சொல்வார்கள், ஆயிஷா நாயகின் வீட்டு, ஹப்ஸா நாயகின் வீட்டில் ரசூலுல்லாஹ் வந்தார் என்று வருகிறார்கள். அப்ப ஆயிஷா நாயகின் வீட்டுக்குள்ளான இருந்தார்கள். இதுவும் ஒரு அறிவுபூர்வமான விஷயம் அல்ல, இது ஒரு அறியாமையின் வெளிப்பாடு. என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா சூரத்துன், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவிமார்கள், மதீனாவிலே அங்கே 9 பேர் இருக்கிறார்கள். ஆயிஷா நாயகி ஒரு இடத்திலே, ஹப்ஸா நாயகி ஒரு இடத்திலே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திலே. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டால், நபிகளாருக்குரிய ஆயிஷா நாயகின் வீட்டிலேயா, நபிகளாருக்குரிய ஹப்ஸா இருக்கிற வீட்டிலேயா என்று ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டும். அதனால் தான் ஆயிஷாவின் வீடு என்று சொல்லப்பட்டது. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கக்கூடிய நபிகளாருடைய வீடு.
நபிகளாருடைய வீடுதான் என்பதற்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்குலூ புயூத்தன் நபிய்யி இல்லா அய்யூதன லக்கும். சூரத்துன் நூர் என்று நினைக்கிறேன். ஏ ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் நபிகளாருடைய வீடுகளிலே, யாருடைய வீடு? நபிகளாருடைய வீடுகளிலே அனுமதி வழங்கப்படாமல் நுழையாதீர்கள். யாருடைய வீடுகளா? ரசூலுல்லாஹ்வினுடைய வீடுகள். நபிகளாருடைய சீதனம் வாங்கி நம்ம ஆக்கி போட்டாங்க. சுபஹான் அப்படியே பாவி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மம்ம நபியை கடிச்சு போனாச்சு. என்னடா வேறத்தில் நம்புறீங்க ஆகும். அஸ்தோபுருல்லா அஸ்தோபுருல்லா எவ்வளவு ஒரு கேவலம். உனக்கு 7 மண்டா இருந்துட்டு போறா, ஏண்டா மார்க்கத்துல கைய வைக்க ஆகுமான. இதுதாங்களா முந்தி வந்த மதகுருமார்கள் செய்தது. அந்த பரிசுத்தமான புனிதமான ரசூலுல்லாஹ். அதாவது சொல்வார்கள், ஆயிஷா நாயகி ஆயிஷா நாயிர ஊர் என்று சொன்னால் அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சீதனம் கொடுத்திருக்கணும். மக்காவில் இருந்து வரும்போது முஹம்மது நபி வெறுங்கையோட வந்தாராம். அபூபக்கர் மட்டும் சொத்து, அபூபக்கர் உமர் எல்லாம் சொத்தெடுத்து தந்து முஹம்மது நபி ஊடு வெட்டி கொடுத்தது. ஏண்டா இந்த முஹம்மது நபிகளையும் அவருடைய சஹாபாக்களை கேவலப்படுத்தி கேட்கிறீர்கள்? உங்களுக்கு தேவையான திண்டு நாசமா இருப்போங்கள். இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள். நீங்கள் உலகத்திலே இந்துவோ கிறிஸ்டியனோ நாட்டியனோ செய்யாத அநாகரிகமான இன்று இந்த சமுதாயத்தில் நடக்கிற அனைத்து கொடுமைகளுக்கும் கிழக்கு மாகாணத்தின் பொருளாதார சீர்களுக்கும் அடிப்படை அளிக்கிற இந்த வீட்டு வாழ்ந்த கலாச்சாரத்தை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். யாரும் செய்யாதே. அதற்கு மம்மை நபியில் கை வைக்காது. அதுக்கு ஆதாரம் தெரியாது. அதற்கு ஆதாரம் கிடையாது. பத்துல் பாரியிலே புகாரியினுடைய விரிவுரையிலே ரசூலுல்லாஹ்வுடைய வீடுதான் என்பது சம்பந்தமாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. சற்று புரட்சி விரைவாக பாருங்கள். அன்றைக்குரிய சகோதரர்கள், இதெல்லாம் ஆதாரம் அல்ல. இப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது. ஆண் பெண்கள் என்பவர்கள் முழுமையான கண்ணியப்பட்ட சமூகம் அது. ஆனால் சமுதாயத்திலே தாய்க்குலமே நான் சொன்ன விடயத்திலே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சகோதரர்களுக்குரிய சொத்துகள், அவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்துகள், அல்லது உங்களுடைய தகப்பன்மார் மூலமாக அவர்களுக்கு போக வேண்டிய உங்களுக்கு கிடைத்ததை போன்ற 2 மடங்கு சொத்துகள், அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சொத்து அவனுக்கு கொடுக்கப்படாமல் அநியாயமான முறையிலே உங்களுடைய கையிலே வந்து சேர்ந்திருக்கிறது. நீங்கள் அல்லாஹ்வை உண்மைக்குண்மையாக பயந்திருந்தால் உங்களுடைய கணவன்மாருக்கு சொல்லுங்கள், நான் அல்லாஹ்வை பயிர்கிறேன், நான் சொர்க்கம் போக வேண்டும், என் தம்பிமான் அனாதையாகி போய் எங்கே எல்லாம் குடியிருக்கிறார்கள், அவன் கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் அங்கே எல்லாம் உழைத்த சொத்து, அல்லது பாப்பா அவனுக்கு கொடுக்காமல் எனக்கு எல்லாத்தையும் தந்துவிட்டார் சீதனத்தின் பேரால், அவன் கொடுத்த வீடு நான் பெரிய வீடு, காணி அவனுக்கு இல்லை எனக்கு, கடை அவனுக்கு இல்லை எனக்கு, இதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிற அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இதை நாம் திருப்பிக் கொடுப்போம் என்று அவர்களுக்கு நசீஹத் செய்து அவர்களுக்கு புத்தி சொல்லி அல்லாஹ் ஆகிரத்தை எடுத்துச் சொல்லி அவனுக்குரிய உங்கள் சகோதரனுக்குரிய சொத்துக்களை கொடுக்க பாருங்கள். இல்லையா நரகவாதிகள் ஆகிவிடுவோம், நரகவாதிகள் ஆகிவிடுவோம். அங்கே எங்களது அன்பு கணவனார் எங்களை கண்டு ஓடுவார், அங்கே என் சகோதரன் என்னை கண்டு ஓடுவான், என் தாயினை கண்டு ஓடுவான், எல்லோரும் ஓடுவார்கள், என் பிள்ளை ஓடுவார்கள். அந்த வேளையில் நாங்கள் அல்லாஹ்விடமே உதவி தேட வேண்டும். ஆனால் இன்னொரு நல்ல செய்தியை, எவருடைய சொத்துக்கள் எல்லாம் பறிக்கப்பட்டதோ அல்லது யாருடைய சொத்துக்களை வைத்துக் கொண்டு சிலர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவ்வாறான சொத்தின் உண்மையான உரிமையாளர்கள்